2025 சினிமாவை வந்து நீங்கள் ஒரு ஏஐ மூலமாக ஒரு சாஃப்ட்வேரில் அப்படியே இன்ஜெக்ட் பண்ணுங்கள், உங்கள் கதையை போட்டிங்கன்னா அது வெற்றியா தோல்வியான்னு சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுது பாருங்கள். இதை அவர் அப்போவே சொன்னார். வெளிநாட்டிலேருந்து ஒரு கிரேன் ஒன்று வருது, பிரசாந்த் லேபில் வந்து இறங்குதுன்னு தெரிஞ்சு அடுத்த 2 மணி நேரத்திலேயே ஓடி போய் அது எப்படி ஆப்ரேட் பண்ணுது, அதன் வழியாக எப்படி சினிமாவை வந்து மேற்கொண்டு செய்வது அப்படின்னு முதன் முறையாக அவர் தான் ஓடி போய் கற்றுக்கிட்டார். உங்களுக்கு பாலமுரளி கிருஷ்ணான் தெரியும், மிகச்சிறந்த இசை வல்லுனர். ஒரு பக்கம் சகலகாலாவன் ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக யாருன்னு தெரியாமல் அந்த ஆழ்வார்பேட்டையில் வீட்டில் போயிட்டு அவர் ராகம் கற்றுக்கிறார். கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் சினிமாவை விட்டு பிரித்து பார்க்க முடியாது. அவரே நினைச்சா கூட உள்ளுக்குள்ளே அந்த 24 ஃப்ரேமுக்குள்ள ஒரு கதை என்றால் அந்த வாழ்வியல் கதாபாத்திரம் எப்படி இருக்கு, சூழல் எப்படி இருக்கு, எந்த விதமாக பேசுவார்கள் என்று 100% கலாய்வு செய்கிற போதுதான் அந்த திரைப்படம் பார்க்கிற அந்த பார்வையாளனை உண்மையான ஒரு ரசிப்புத்தன்மை கொண்டு வந்து சேர்க்கும். இதை தொடர்ச்சியாக கமல்ஹாசன் பண்ணிக்கிட்டே இருப்பார். காலை 6 மணிக்கு காட்சினா 4 மணிக்கு வந்துருப்பார். ஒரு சின்ன முக்காடு போட்டு உட்காந்துருப்பார். அதுக்கப்புறம் தான் டீமன் வருவான், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் வருவாங்க. கமல் லேட்டாக தானே, ஹீரோ தானே, லேட்டாக தானே வரும்னு எல்லாரும் வந்து இஷ்டத்துக்கு பேசுவாங்க. அதெல்லாம் காதில் வாங்கிக்குவார். வாங்கிக்கிட்டு நீங்கள் வரத்துக்கு முன்னாடி நான் வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சொல்லும்போது அதிர்ச்சியாகும். எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் கமலஹாசன் வருகிற 25ஆம் தேதி மாநிலங்களவை எம்பியாக பதவியேற்க இருக்காரு. கமல்ஹாசன் பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க இயக்குனர் மற்றும் எழுத்தாளர் திரு ராசி அழகப்பன் அவர்கள். கமல் சாரை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். கமல் சாரை பற்றி அப்படின்னாவே அவர் வந்து ஒரு வாஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து கமல் சார் கிட்ட எவ்வளோ வருஷங்கள் வந்து அவர் கூட இணைஞ்சு பணியாற்ற இருக்கீங்க, அந்த அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய மாநிலங்களவையில் வந்து அவர் 25ஆம் தேதி ஒரு உறுப்பினர் ஆகிறதுக்கான சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நான் அவரோட வந்து 86 அல்லது 87 நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு மையம் பத்திரிகைன்னு ஒரு நடத்தினார். அவர் நடிகராக இருந்தாலும் கூட அந்த தன்னை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு ஒரு உலகம் சார்ந்த திரைப்படங்கள், சமூகம் சார்ந்த நிகழ்வுகள் அதை தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டு அவர் மையம் ஒரு மாத இதழை தொடங்க இருந்தார். அப்பொழுது நான் வந்து தாய் வார இதழில் பணியாற்றி விட்டு சிறிது காலம் வந்து இலக்கிய நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் அது ஆசிரியர் வேணும்னு தேடும்போது என்னை வந்து சில பேர் யாராவது சொல்லியிருக்காங்க, அவர் என்னை பார்க்கணும்னு சொன்னார். நான் அப்போது விருப்பம் இல்லை, நான் அவரோட சேர அப்போ விருப்பம் இல்லை, எனக்கு வேறு கண்ணோட்டம் இருந்தது. ஆனாலும் ஒரு தொடர்ச்சியாக 2-3 முறை அவரே என்னை கூப்பிட்டதுனால வேறு அவருடைய அன்பின் காரணமாக அந்த அந்த மையம் இதழில் நான் பணியாற்றினேன். அது பண்ணும்போது ஒரு சின்ன எனக்கு ஒரு நீங்கள் ஒரு உத்தரவாதம் தரணும்னு சொன்னேன். அப்படி பார்த்தார், என்ன உத்தரவாதம் அப்படின்னாரு. இல்லை, நீங்கள் ஒரு உச்சகட்ட திரைப்பட நடிகர், எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் கமல் ரஜினி அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய ரசிகர்களை வந்து முழுக்க திரைப்படம் சார்ந்து உங்களை போற்றி பாராட்டி நாள்தோறும் வழிபடக்கூடிய நிலையிலேயே நீங்கள் வச்சுருக்கீங்க. இதுக்காக ஒரு பத்திரிகை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. உங்களுடைய படங்கள், செய்திகள் இது மட்டுமே உங்கள் வாழ்நாளினுடைய முக்கியமான ஒரு கருப்பொருளாக மாறணும்னு நினைக்கிறீங்க. அப்படின்னா நான் இந்த படத்தில் நான் வேலை செய்ய மாட்டேன், எனக்கு வேறு ஒரு உத்தரவாதம் தரணும். என்ன அப்படின்னு கேட்டார். ஒரு 40% உங்களுடைய திரைப்படங்கள், உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய எண்ணங்களை சொல்லணும். மற்ற 60% என்பது புற சமூக நிகழ்வுகள், சிறுகதைகள், கதைகள், கவிதைகள், சமூகம் சார்ந்த நிகழ்வுகள், அவங்கள வந்து எஜுகேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். வெளி உலகத்தில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிற அரசியல் சமூக அந்த உணர்வை ஊட்டுவதற்கான அந்த பத்திரிகை அது இருந்துன்னு சொன்னால் நான் அந்த பத்திரிகையில் பணியாற்ற தயாராக இருக்கேன் அப்படின்னு. எனக்கு அதான் ஆசை. நான் இப்படியே கொண்டு போகணும்னு நினைக்கல. ஏன்னா 1.25 லட்சம் பேர் இங்கே இருக்காங்கன்னும் போது என்னை பற்றியே பேச நான் நினைக்கவே இல்லை. என் சார்ந்த திரைப்படங்களை தாண்டி சமூகம் சார்ந்த நிகழ்வுகள், சிறுகதைகள், இலக்கியங்கள் இது சார் இருக்கணும் அவர் ஒத்துக்கிட்டதுனால சரி அந்த பத்திரிகையில் ஒரு 2 ஆண்டுகள் அப்படியே பயணப்பட்டேன். ஒரு ஆண்டு அப்படியே நான் அந்த பத்திரிகையில் பணியாற்றி கொண்டிருக்கும் போதே அபூர்வ சோழரில் என்னை துணை இயக்குனர் அவர் மாற்றினார். நான் இப்போ சொல்லும்போது சொன்னேன், நான் திரைப்படத்துறை தான் போக போகிறேன் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நடத்திய தாய் வாரதியில் நான் 5 ஆண்டு துணை ஆசிரியர் இருந்திருக்கேன். அதனுடைய ஆசிரியர் வலம்புரிஜான் எம்பி. அப்போ வந்து முதல்வர் வந்து டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். அப்போ அவர் மாதம் ஒரு முறை எங்களுடைய தாய் வாரதிகள் வருவார், நேரடியாக எங்களோடலாம் பேசுவார். வருடத்திற்கு ஒரு முறை அவர் பணம் கொடுப்பார். இது மாதிரி ஒரு 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 முதலாளி வந்து பழகுகிற, அதை வேலை பணியாற்றுகிற ஒரு தொழிலாளியோட இணக்கமாக பழக வைக்கிறன்ற மாதிரி இருந்திருக்காரு. எங்கே மனிதம் சார்ந்து அதிகமாக இருக்கிறதோ அங்கே பணி செய்வது தான் என்னுடைய பணி நாங்கள் முடிவு பண்ணோம்.
ஸோ அதே மாதிரி ஒரு தருணத்தை வந்து கமல் திறந்தார் அப்படின்றதுனால நான் அவர்கிட்ட போனேன். எனக்கு திரைப்படத்துறை தான் வேணும்னு சொன்னதுனால அவரே ஒரு ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே என்னை வந்து துணை இயக்குனராக மாற்றினார். அப்படியே அதிலே பயணப்பட்டுக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் ஆசிரியராக அந்த பத்திரிகையில் வேலை செஞ்சேன். 2 ஆண்டுகள் அந்த மையம் இதழ் வந்தது, அதுக்கு நின்று போனது. தொடர்ச்சியாக அவருடைய திரைப்படங்களிலேயே வந்து துணை இணை இயக்குனர் அப்படியே பணியாற்றிட்டு வந்தேன். அதுக்கு பிற்பாடு வெளியில் வந்து ஒரு 3 திரைப்படங்கள் இயக்கினேன். அப்படின்னு ஒரு தொடர்பு வந்து இன்றைக்கி அவர் கட்சி துவங்கும்போது கூட நான் கூட தான் இருந்தேன். துவங்கும்போது கேட்பார், சொல்லுவேன், பேசுவேன். அன்று கெஜ்ரிவால் வருவதற்கு முன்பாக மேடைகளில் என்ன தான் உரையாற்ற சொன்னார். நான் உரையாற்றுகிற போது கூட நான் சொன்னேன், நான் வந்து உங்களை புகழ்ந்து நான் உரையாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, தலைமை என்றால் என்ன, தலைவன் என்பவன் யார் அப்படின்னு தான் அந்த மதுரை தமுக்க மாநாட்டில் நான் ஒரு 40 நிமிடம் பேசினேன். ஆக மற்றவருடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த உரிமையை தரக்கூடிய கமலஹாசன் தான் இன்னை வரைக்கும் நான் பாருறேன். அதனால தான் அவர் வந்து பாராளுமன்றத்தில் அடியெடுக்க வைத்த பிறகும் கூட சமூகத்தினுடைய ஒரு மனித சமூக ஒரு ஊடக ஒரு மனிதனாக, சமூகத்தில் தானும் ஒரு பங்காற்றுகிற ஒரு மனிதனாக அவர் உணர்ந்து பேசுவார் என்று தான் நம்புகிறேன். அவர் வெறும் நடிகர் மட்டுமில்லை, அவர்கிட்ட நிறைய குறைகள் இருக்கான இருக்குது, அரசியல் பிழைகள் இருக்கான அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி கிடைக்கும் தருணங்களெல்லாம் ஒரு சமூகத்தினுடைய ஒரு பொதுவான மனிதனாக அவர் வெளிப்படக்கூடிய தருணங்கள் வருது. அதைத்தான் அந்த பாராளுமன்றத்திலே அவர் செய்வார் என்று நான் நம்புகிறேன். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கமல் சார் கிட்ட இருந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்க, அது இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்ன விஷயம்? எப்பயுமே நான் வந்து ஒரு பணியாற்ற போனேன், அதுக்கப்புறம் உதவி இயக்குனர் ஆனேன். அவர்கிட்ட இருந்த ஒரே விஷயம் தான் டெடிகேஷன். ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாக்கா யாராவது முடியாதுன்னு சொன்னால் அதை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அதை முடியும்னு ஆக்கிற வரைக்கும் செய்கிறது தான் அவருடைய வேலை. 24 மணி நேரம் திரைப்படத்தை மட்டும்தான் அதிகமாக யோசிப்பார். அந்த திரைப்படம் முடிந்த பிற்பாடு தான் கொஞ்சம் சமூகத்தை பற்றி யோசிப்பார். வழிய முழுக்க திரைப்படம் தான் அவருக்கு. திரைப்படத்துறையில் இருக்கிற எல்லா நுணுக்கங்களும் அவருக்கு தெரியும். முதன்முறையாக சொன்னப்போனால் கம்ப்யூட்டர் வரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த திரைப்படங்களை இந்த நம்ம கம்ப்யூட்டர் வழியாக எப்படி எழுதுவது அப்படின்னு அவர் முதல்ல தான் ஆரம்பித்தார். அப்போ நான் வந்து 2வது மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் நான் துணை இயக்குனராக பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் அவர் சொல்கிறார், நீ வந்து கம்ப்யூட்டர் கற்றுங்கன்றார். எனக்கு என்னென்னா கம்ப்யூட்டர் கற்றுக்க சொன்னால் மறுபடியும் டைப்பிஸ்ட் மாதிரி ஆக்கிடுவாங்க. இவங்க பாட்டுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க, அதை எழுதிக்கிட்டு சொல்லுவாங்க, வசனம் எழுத சொல்லுவாங்க, இப்படியே உட்கார வச்சுடுவாங்க, அப்புறம் டைலாக் மட்டும் சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படின்றதுனால நான் வந்து தயங்கினேன். அவர் சொன்னார், இல்லை, எந்த விஞ்ஞானத்தையும் புறந்தள்ளி விடாமல் ஓடி போய் கற்றுக்கணும். முதல்ல நாம் கற்றுக்கினா தான் அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையும் பயணத்தை உள்ளார். அது வந்து தவிர்க்கக்கூடியது அப்படின்னு கலைஞர் இந்த வேலை பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமலஹாசன் அதை பண்ணுவார். அப்படி நான் வந்து மயிலாப்பூரில் ஒருத்தர்கிட்ட போய் நான் வந்து முதன் முறையாக கம்ப்யூட்டரில் வராத காலம், ரொம்ப ரேர். அப்போ நான் போய் கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டேன். அப்போ நான் அப்படி தான் பயந்தேன், நம்மளே டைப்பிஸ்ட் ஆகிடுவார். ஆனால் அப்படி கிடையாது. ஆனால் நம்ம எப்படி பேனா பிடிச்சி எழுதுகிறோமோ, அந்த பயிற்சி எப்படி வந்ததோ அதே போல் நம்ம டைப் செய்யும்போதே நம்முடைய சிந்தனையும் கற்பனை ஆற்றலும் வரக்கூடியதை பயிற்சிப்படுத்தணும். சில பேர் சொல்லுவாங்க, பேனால் எழுதினா சார் கற்பனை வரும். கற்பனை என்பது அது வாழ்க்கை முறை தான், பயிற்சி தான். எண்ணங்களை வந்து பயிற்சி கொடுத்துட்டே இருந்தாக்கா அது உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்க சொல்லும், உட்கார சொல்லாது. அதே போல் தான் விஞ்ஞானங்களை வந்து தன் கைவிடும். அந்த விஞ்ஞானம் இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இப்போது 2025 சினிமாவை வந்து நீங்கள் ஒரு ஏஐ மூலமாக ஒரு சாஃப்ட்வேரில் அப்படியே இன்ஜெக்ட் பண்ணுங்கள், உங்கள் கதையை போட்டிங்கன்னா அது வெற்றியாக தோல்வியான்னு சொல்லிக் கொடுக்கும். ஏன்னா இத்தனை முறை இருக்குது, தொடக்கம், இடைவேளை, முடிவு, பின் அது ஊடால ஒரு ஏற்றம் இறக்கம் அப்படின்னு சொல்லுது பாருங்கள். இத்தனை டைப் ஆஃப் விஷயம் இருந்தால் தான் ஒரு படம் வந்து விற்கும். இப்போ அது வந்து ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி சொல்கிறாங்க. இதை அவர் அப்போவே சொன்னார். சொன்னால் 25 ஆண்டுகளுக்கு முன்னார். அதே மாதிரி வந்து யாருமே பயன்படுத்தாத கிரேன்கள்லாம் பார்த்திங்கன்னா 40 அடி மேலே இருக்காது. வெளிநாட்டிலேருந்து ஒரு கிரேன் ஒன்று வருது, பிரசாத் லேப் வேறு கொண்டாடுறாங்க, ஏசிஎஸ்ன்ட்டு, ஆனந்த் சினி சர்வீஸ். அவங்க கொண்டாந்து வரும்போது பிரசாத் லேபில் வந்து இறங்குதுன்னு தெரிஞ்ச அடுத்த 2 மணி நேரத்திலேயே ஓடி போய் அது எப்படி ஆப்ரேட் பண்ணுது, அதன் வழியாக எப்படி சினிமாவை வந்து மேற்கொண்டு செய்வது அப்படின்னு முதன்முறையாக அவர் தான் ஓடி போய் கற்றுக்கிட்டார். அந்த அளவுக்கு 24 மணி நேரமும் சினிமான்னு சினிமாவை பற்றியே முழுக்க டெடிகேஷன் தான். இசைன்னா இசை. முரளிகிருஷ்ணான் தெரியும் உங்களுக்கு, பாலமுரளிகிருஷ்ணான் தெரியும். அவர் வந்து அழகாக மிகச்சிறந்த இசை வல்லுனர். அவர்கிட்ட போய் இவர் கற்றுக்கிறார், கர்நாடக சங்கீதம் போய் கற்றுக்கிறார். அவசியமே கிடையாது. ஒரு பக்கம் சகலகாலாவலன் ஓடிக்கிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக யாருன்னு தெரியாமல் அந்த ஆழ்வார்பாட்டில் வீட்டில் போயிட்டு அவருக்கு ராகம் கற்றுக்கிறார். ஒரு பக்கம் அவர் ஆரம்பத்தில் டான்ஸ் கற்றுக்கிறார். இவருக்கு வந்து இவர் வந்து திரைப்படத்துறையில் இயக்குனராக தான் வர ஆரம்பித்தார். சின்ன பையனாக இருக்கும்போது குழந்தை நட்சத்திரமாக வந்தார். முதல் படத்தில் களத்திற்கொண்டம்மாவில் அவர் நடித்ததும் ஒரு விபத்து.
ஆனால் நடித்து முடித்த பிற்பாடு அவர் வந்து சொல்கிறாரு, நான் அந்த திரைப்படத்தில் தொடர்ந்து இயங்குவதற்கு காரணம் அதை கலந்து கொண்டம்மா தான். என்ன சார் நிகழ்ச்சி அப்படின்னா, அந்த படம் வெற்றி பெற்ற போது எனக்கு வந்து பாராட்டு விழா நடத்தும்போது என் முன்னால் வந்து 10,000க்கு மேலே 20,000க்கு மேலே இருக்கிற மக்களுடைய கரகோஷங்களை கேட்டேன். அது கிடைக்காத ஒன்று. அந்த 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 சந்தோஷம் வந்து சின்ன வயசில் எனக்கு கிடைச்சது. அந்த சந்தோஷத்தை தொடர்ந்து வேணுங்கிறதுக்காக தொடர்ச்சியான படங்களில் இயங்கிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் என் முன்னால் இருக்கிற அந்த ரசிகர்களும் அந்த படம் பார்க்குறவங்களும் என்னை பாராட்டுறது எனக்கு ஒரு உத்வேகமாக கொடுக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, ஒரு படைப்பின் மூலமாக கிடைக்கிற அங்கீகாரம். இந்த அங்கீகாரம் தான் அவருக்கு ஆக்சிஜன். இன்றைக்கி கமலஹாசன் வந்து அரசியல் ஆரம்பித்தால் கூட திருப்பி ஏன் வந்து சினிமாவுக்கு போகிறாருன்னா, அது சின்ன வயசில் ஓடினது. 5இல் விளையாதது 50இல் விளையாதும்பாங்க. அவருக்கு 5லேயே வளைஞ்சாச்சு. இப்போ 50 வளைஞ்சிச்சு, இப்போ 70க்கும் வளையுது. எனவே கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் சினிமாவை விட்டு பிரித்து பார்க்க முடியாது. அவரே நினச்சா கூட உள்ளுக்குள்ளே அந்த 24 ஃப்ரேம்குள்ளே நம்ம எப்படி இயங்கணும், இயக்குனரா, நடிகரா, ஒளிப்பதிவாளரா, அல்லது சவுண்ட் எஃபெக்ட்ஸா, இப்படி அல்லது வந்து ஏஐயா அல்லது சிஜிலையா, இப்படி ஏதோ ஒன்றின் மூலமாக தான் வந்து ஈடுபட்டு தன்னை உயர்த்திக்கொள்ள வேண்டும் என்கிறது அவர் ரத்தத்திலேயே ஊறி போச்சு. அதனால் வந்து பிரிச்சே பார்க்கவே முடியாது. நீங்கள் 100 ஆண்டு தமிழ் சினிமா சரித்திரத்தில் எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் வயதின் காரணம் நின்றுவாங்க. ஆனால் வெகுச்சிலர் தான் அதை தாண்டி போவாங்க. அப்படி தாண்டி போகக்கூடியவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜ் கபூர், அமிதாப் பச்சன், எம்ஜிஆர் வந்து முதல்வர் ஆகி நடிகர்னு சொன்னார், முடியாமல் போச்சு. ஆனால் கமலஹாசன் கட்சி ஆரம்பித்த பிற்பாடு கூட மறுபடியும் சினிமா தான் இழுக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒன்றுக்குள் ஒன்றாக மாறிவிட்ட ஒரு மாயத்தன்மை அவருக்குள்ளே இருக்குது. அதுதான் இன்றைக்கி அவருக்கு வாழ வைக்க நான் நினைக்கிறேன். இல்லை, பல கோணங்களில் அவர் வந்து தன்னை தயார்படுத்திக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போது ஒரு ஸ்கிரிப்டுனா அவர் வந்து எப்படி தன்னை தயார்படுத்திக்குவார்? நிறைய புக்ஸ் படிப்பாரோ? இல்லை, நிறைய ஒரு ஆங்கில திரைப்படங்கள் பார்ப்பதும் அதனுடைய படிப்பதும், அதை விட ஒரு விருமாண்டின்னு ஒரு படம் வச்சுங்க. அந்த விருமாண்டி படத்தில் வந்து அந்த களம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ முடிவு பண்ணும்போது நாங்கள் பண்ணுறோம், சினிமாவில் வந்து ஜல்லிக்கட்டுன்னு சொன்னாலே ரவுண்டாக ஜனங்க இருப்பாங்க. அங்கே வந்து காளை மாடு வரும், அது போய் அடக்குவாங்க. படம் எடுக்கும்போதே தமிழகத்தில் அப்படி ஒரு சூழலே கிடையாது. அப்படி ஒரு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஜல்லிக்கட்டே கிடையாது. ஆனால் திரைப்படம் ஒரு ஜல்லிக்கட்டை நிர்ணயிக்குது. அப்போ கமல் சார் என்ன சொல்கிறாரு, ஜல்லிக்கட்டுன்னா இப்படி தான் இருக்கும் போல இருக்குன்னு நினைக்கிறார். அப்போ நாங்களும் ஆர்ட் டைரக்டர் பிரபுன்னு சொல்லிட்டு பிரபாகர், நாங்கள் 2 பேரும் அலங்காநல்லூர் இவர் சொல்லாமல் கொள்ளாமல் நாங்கள் போகிறோம். இப்படி ஒரு படம் எடுக்க போகிறோம் சொன்னதுமே எப்பொழுதுமே இவருக்கு கலாய்வு செய்கிறது இவர் ரொம்ப பிடிக்கும். எனவே நாங்கள் சொல்லிக்காமல் நாங்கள் 2 பேரும் இரவோடு இரவாக போய் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ ஷூட் பண்ணுறோம். பார்த்தா அந்த ரவுண்டே கிடையாது. 2 கல்லுக்கு நடுவில் சின்ன ஒரு சாவடி. அந்த சாவடிக்கு அந்த பக்கம் ஒரு 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 அந்த அந்த காளையை ஒன்று வாழை முறுக்கி அல்லது போகும்போது எலுமிச்சை மரத்தை நல்லா பிழிஞ்சி அதை மூக்கில் விட்டு ஒரு சுறுசுறுப்பு ஏற்றுறதுக்காக, ஏற்றுறதுக்காக, அது யாரும் அடக்கக்கூடாதுன்றதுக்காக செய்து அனுப்புகிறார்கள். இதெல்லாம் நாங்கள் படம் பிடிக்கிறோம். அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு வழக்கத்துக்குன்னு பல குடும்பங்கள் இருக்கிறது. அதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னா பெண்கள் தான். அப்படி அங்கே ஒரு 4-5 பெண்கள் வந்து ஜல்லிக்கட்டு காளைகளை வந்து சும்மா குழந்த மாதிரி கூட்டின்னு வராங்க. அப்படி கூட்டின்னு வரதான் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். அவங்ககிட்ட நாங்கள் பேட்டி காண்றோம். அப்போது ஜல்லிக்கட்டை வந்து அந்த காளையை வந்து பழக்கிறதுன்றது அந்த அந்த ஏரியாவில் ஒரு பாரம்பரியமான ஒரு பழக்க முறை. அப்போ பெண்கள் எப்படி அதை அடக்க முடியுது, எப்படி பழக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் பேட்டி எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற போது அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற எல்லா 5-6 கிலோமீட்டரில் கரண்ட் கட் பண்ணுவாங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டு நடக்கிறத பார்க்குறதுக்கு மின்கம்பங்கள் ஏறி நிற்பாங்க, போவாங்க, இறந்து போய்டுவாங்க, கட் ஆகிடும். 2 நாட்கள் மின்சாரம் தரமாட்டாங்க. அதை நாங்கள் அங்கே போய் ஆய்வு செய்கிறோம். அதுக்கப்புறம் பெரிய வசதியாக இருக்கிறவங்க வந்து கீழே இறங்கி பார்க்க மாட்டாங்க. வசதியான பெண்கள் மாடியிலே நின்றுக்கிட்டு கொடை பிடிச்சி கூலிங் கிளாஸ் போட்டு வர்றவங்களாம் நம்மளை பெரிய ஆளுன்னு தெரியணுன்றதுக்காக அப்படி பண்ணுவாங்க. இப்படி நாங்கள் எடுத்துக்கொண்டு போன எல்லா விஷயங்கள், அந்த களங்களில் அங்கே இருக்கிற அந்த செம்மண் பூமி, அங்கே போய்கொண்டு இருந்த செம்மறி ஆடுகள் கழுத்தில் கட்டப்பட்ட மணி ஒலிகள், இதையெல்லாம் நாங்கள் கேப்சர் பண்ணிட்டு வரோம். அவருக்கு ஒரு காலத்தில் ராமநாதபுரத்தில் வளர்ந்துருக்கார். ஆனால் இன்று இருக்கிற அந்த அந்த மதுரை மண்ணு தெரியாது. அப்போ அந்த படம் எடுக்கும்போது கலாய்வு செய்யணும்னு விரும்புகிறாரு. அதை நாங்கள் நிறைவேற்றுறோம். நாங்கள் நிறைவேற்றி போய்ட்டு அவர் ஸ்டுடியோவில் போட்டு காமிக்கும்போது அப்படி ஆச்சரியப்படுறாரு. கரெக்ட், நம்ம கதாபாத்திரம் தேவையான தலைகள் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றா எடுக்கிறார், பிக்கப் பண்ணுறார். அதுக்கப்புறம் நானே போய் பார்க்கணுன்றார். மறுபடியும் 1 வாரம் வர்றார். 1 வாரம் யாருக்கும் தெரியாமல் வந்து நாங்கள் போன இடங்களில் அவரும் வந்து போய் பார்த்து எல்லோருடையும் பேசி அந்த மொழிகள், அந்த உடலசைவுகள், பாகங்கள் அழுதாங்கன்னா எப்படி ஒப்பாரி வைக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் காரில் அவர் ஒரு காரில் நாங்கள் ஒரு காரில் உட்காந்துக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்டே போகிறோம். என்ன மாதிரி பாவனைகள் இதெல்லாம் வந்து நேரடியாக பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் தான் ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க.
இது அவருக்கு உண்டான ஒரு விதிமுறை. தொடர்ச்சியாக அவர் தான் பண்ணுவார். அவர் வந்து வாழ்க்கையை அந்த மனிதர்களோடு சேர்ந்து பார்த்து கற்றுக்கொண்டு அதன் பிற்பாடு தான் வந்து திரைக்கு அதில் சேர்த்துவார். அதுதான் அவருடைய இது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு ஆங்கில படம் பார்த்துப்பாங்க, பார்த்து முடிச்சுட்டு அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவாங்க. கூட சேர்ந்த ஸ்மார்ட் ரொம்ப மாஸ்டர்ஸ் எல்லாம், கேமராமேன், நல்ல எடிட்டர், இவங்களெல்லாம் போட்டு வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சொல்லுவாங்க, அப்புறம் மேனேஜர்ஸ் கொஞ்சம் சொல்லுவாங்க. இதை வச்சு ஒரு படம் பண்ணி வெற்றிகரமாக எடுத்துருவாங்க. ஆனால் அது ஒரு நல்ல கலைப்படைப்பாக மாறாது. அதில் இட்டுக்கட்டிய சூழல்கள் அதிகமாக இருக்கும். அது ஒரு ஹீரோ நல்லா வந்திருப்பார், அதனால் அந்த படம் ஹிட் ஆகிருக்கும். அல்லது இளையராஜா பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும், ஹிட் ஆகிருக்கும். ரகுமான் பாட்டு நல்லா இருக்கும், ஹிட் ஆகிருக்கும். அனிருத் பாட்டு நல்லா இருக்கும், ஹிட் ஆகிருக்கும். ஆனால் ஒரு கதை என்றால் அந்த வாழ்வியல் கதாபாத்திரம் எப்படி இருக்குது, சூழல் எப்படி இருக்குது, எந்த விதமாக பேசுவார்கள் என்று 100% கலாய்வு செய்கிற போது தான் அந்த திரைப்படம் பார்க்கிற அந்த பார்வையாளனை உண்மையான ஒரு ரசிப்புத்தன்மை கொண்டு வந்து சேர்க்கும். இதை தொடர்ச்சியாக கமல்ஹாசன் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனால தான் அவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்டது. நேரமெல்லாம் பார்க்கவே மாட்டார். அவர் காலையில் 7 மணிக்கு வர்றாருன்னு சொன்னால் 6 மணிக்கு இருப்பார். சில சமயங்களில் முன்ன பின்ன குறையும், அது வேறு விஷயம். ஆனால் சொன்ன நேரத்துக்கு வருவார். அபூர்வ சகோதரர்கள் என்ற படம் பண்ணும்போது, அவர் சொந்த படம் பண்ணுகிற போது காலை 6 மணிக்கு காட்சினா 4 மணிக்கு வந்துருப்பார். ஒரு சின்ன முக்காடு போட்டு உட்காந்துருப்பார். அதுக்கப்புறம் தான் டீமன் வருவான். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் வருவாங்க. எல்லாம் வந்து பார்த்து கமல் லேட்டாக தானே, ஹீரோ தானே, லேட்டாக தானே வரும்னு எல்லோரும் வந்து இஷ்டத்துக்கு பேசுவாங்க. அதெல்லாம் காதில் வாங்கிக்குவார். வாங்கிக்கிட்டு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது அதிர்ச்சியாவாங்க. ஓகே. எப்போதுமே அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதில் கொஞ்சம் கூட தயங்க மாட்டார். அது கமல்ஹாசனுடைய ஸ்பெஷாலிட்டி. அது